பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் சொல்லுகிற பாருங்க. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. யோவான் அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுத்தினதை குறித்து யோவானுக்கு தரிசனமானார். யோவானுக்கு தான் வெளிப்படுத்தினார். அப்போ தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியை குறித்தும் தன் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அவரோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. இப்போ யோவானால் இது எழுதப்பட்ட சுவிசேஷம். இப்போ யோவானோடு கர்த்தர் பேசின ஒரு வார்த்தைகள். அப்போ பாருங்கள், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவருமாகிய பாக்கியவான்கள். காலம் அல்லேலூயா சமயமாக இருக்கிறதாம். காலம் சமயமாக இருக்கிறதாம். இல்லை, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை இப்போ நீங்கள் கேட்குறீங்க. அப்போ என்ன பண்ணிக்கிற? வாசிக்கிறீங்க. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கிற உங்களுக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் கேட்கிறவர்களும் பாருங்கள், கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும். அப்போ என்ன சொன்னோமா? ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படியே நாம் கை கொள்ள வேண்டும். அதுதான் அப்போ பாக்கியவான்கள். கை கொள்ளும் பொழுது பாக்கியவான்கள். என்னவா? காலம் சமயமாக இருக்கிறதா. நேற்றைய தினத்தில் கூட சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்று. அப்போ காலம் சமயமாக இருக்கிறது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா? இந்த தீர்க்க தரிசனம், இதில் இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள் வாசிக்கிறவன் கேட்கிறவனும் இது எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ள வேண்டும். முதலாவது அல்லேலூயா, கை கொள்ள வேண்டும். வாசிக்கிறது பெருசல்ல. நல்லா கவனிங்க. வசனங்களை வாசிக்கிறது பெருசல்ல, கேட்கிறது பெருசல்ல. அதன்படி வாழ நாம் கை கொள்ள வேண்டும். அதன்படி நடக்க, அந்த வார்த்தையின்படி வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியே நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்போ தான் எப்படி இருப்பாங்களாம்? பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்பார்கள். அல்லேலூயா. காலம் சமயமாக இருக்கிறது. காலம் சமயமாக இருக்கிறது. உண்மையாய் அவரை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தரை பற்றி பிடித்து கொள்ளுங்க. பரிசுத்தத்தில், உண்மையில், எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரம். நேற்று மீண்டும் மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.